அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னால நம்ம சூரியனோட காரகத்துவம் அப்படிங்கிறத பற்றி சில பார்த்தோம். நிறைய காரகத்துவம் சொல்லியிருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியது ஒரு சில தான். அதில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பார்த்தோம். இப்போ நாம் சந்திரனுடைய காரகத்துவத்தை பார்க்க போகிறோம். சந்திரன் அப்படிங்கிறது மனதிற்கு காரணம். நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு சந்திரன் ஒன்று தான் காரணம். சந்திரன் ஒளி நிலையில் இருக்கும்போது நம்ம பிறந்திருக்கோமா, சந்திரன் இருள் நிலையில் இருக்கும்போது பிறந்திருக்கோமா, இதை வச்சு தான் நம்ம சந்திரனை மனசை கணக்கிடுறோம். நம்ம மனசு எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஜாதகரோட மைண்டு எப்படி இருக்கும், எண்ணம் எப்படி இருக்கும், மனம் எப்படி இருக்கும், அவங்க ஒரு பிராட் மைண்டாக யோசிப்பாங்களா, இல்லை ஒரு குறுகிய ஒரு அற்பத்தனமான புத்தியோடு இருப்பாங்களா, இதெல்லாம் இந்த சந்திரனை வச்சு தான் கணக்கிடுறோம். உயிர் உள்ள காரகத்துவம் அப்படின்னா சந்திரனுக்கு தாயை முதல்ல சொல்லுவாங்க. தாயார் தான் உயிர் உள்ள காரகத்துவம். வளர்ப்பு தாயையும் சொல்லலாம், மாற்றாம் தாய் அப்படிங்கிறவங்களையும் அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். மாமியாரை சொல்லலாம், சந்திரன் தான் மாமியாருக்கும் காரணம். அதற்கு நீர் சார்ந்த பொருள்கள் அத்தனையும் சந்திரனோட காரணம். அதாவது ஒருத்தர் வயலை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னா. கடற்கரையிலேருந்து மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீனவ தொழிலாளர்கள் அப்படிங்கிறப்ப அவங்கெல்லாம் எல்லாருக்கும் சந்திரன் நல்லா இருக்கும். மீன் பிடிக்கிறதையே தொழிலாக வச்சுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் சந்திரன் தான் நல்லா இருக்கும். அந்த கடற்கரை ஓரத்தில் பிறந்து ஒரு சிலர் வேற தொழிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சந்திரன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி டோட்டலாக அந்த கடற்கரை ஓரம் மீன் பிடிக்கிறதையே தொழிலாக வச்சுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் சந்திரன் தான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கும். மீன்பிடி தொழில், அதாவது ஒரு நீர் சார்ந்த தொழில் அப்படிங்கிறதால அது சந்திரனை பிடிக்கும். அடுத்ததாக உள்ளூருக்குள்ளாரியே மீன் வளர்ப்பாங்க, குளம் வெட்டி மீன் வளர்ப்பாங்க, இறால் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு சந்திரன் தான் காரணம். அடுத்ததாக அரிசி வியாபாரம், நெல் வியாபாரம், இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சந்திரன் தான் நல்ல நிலையில் இருக்கும். அதற்கு காரணம் சந்திரன் தான். அடுத்ததாக சமையல் தொழில், அதாவது சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சந்திரன் தான் காரணம். சந்திரன் நல்லா இருந்தால் தான் அந்த சமையல் தொழிலை அவங்க பண்ணுவாங்க. அதாவது சைவ உணவு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் தயிர் சாதம், புளி சாதம்லாம் பண்ணி விற்கிறாங்கல்ல. அடுத்தது அன்னதானம் போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் சந்திரன் ஒன்று தான் நல்ல நிலையில் இருக்கும். அதுக்கு சந்திரன் தான் காரணம். ஒரே நாளில் கெட்டு போகிற பொருட்கள், அதாவது பூ வியாபாரம், பூ வளர்ப்பு. அடுத்ததாக அந்த பூ கட்டி விற்கிறது. சிலர் இந்த ஒரு கிலோ 2 கிலோ பூ வாங்கி அதை கட்டி அதை போடுவாங்க, அதில் ஒரு காசு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைந்த அளவு சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பால் வியாபாரம், ஒருத்தவங்க நான் பால் வியாபாரம் பண்ணணும், எனக்கு ஜாதகத்தில் சரியாக வருமா பாருங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே நாங்கள் சந்திரனை தான் பார்ப்போம். சந்திரன் நல்லா இருந்தால் தான் பால் வியாபாரம், மோர் வியாபாரம், தண்ணி பாட்டில்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதை சார்ந்த தொழில்கள் அத்தனைக்கு சந்திரன் தான் காரணம். சில நிலைகளில் இளநீர் வியாபாரம் கூட சந்திரன் தான் கொடுக்கும். சந்திரன் அப்படிங்கிறது கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வரும். ஆக ஒருத்தருக்கு வீசிங் ப்ராப்ளம், நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரியான ஆஸ்மா, இந்த மாதிரி ட்ரபிள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் தான் அந்த இடத்துல வேலை செய்யுது, சந்திரன் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக கணக்கிடலாம். உடலில் அது கழுத்துக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி, நுரையீரலை சார்ந்த பகுதி, அந்த இடத்த சுற்றின பகுதி அத்தனையும் சந்திரன் தான் கொடுக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி அது 4வது இடம். அப்போ நம்ம உச்சந்தலையை முதல் லக்ன பாவமாகவும், அதுக்கு அடுத்தது இந்த முகத்தை 2ஆம் பாவமாகவும், மேல் கழுத்தை 3ஆம் பாவமாகவும், அந்த வயிற்றுக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளை 4ஆம் பாவமாகவும் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த சந்திரன் 4ஆம் பாவத்தை குறிக்கிறதால நுரையீரல் அது சார்ந்த பகுதிகள் அத்தனையும் சந்திரனை தான் குறிக்கும். இப்படி நீர் சார்ந்த தொழில்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனைக்கும் சந்திரன் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.